ப்ராஃபிட்டை மறந்துருங்க, ரெவென்யூவையும் மறந்துருங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குற கம்பெனி பத்தி முழுசா காட்டுறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். பல வருஷமா நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் மட்டுமே பார்த்து அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது ரொம்ப ஆபத்தான அசம்ஷன். ஏன்? மெஷின் விற்கிற ஒரு கம்பெனி கோடி கணக்குல சில கஸ்டமர்ஸ்க்கு மெஷின் விற்கிறாங்க. பேப்பர்ல இது ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டா காட்டுறாங்க. ஆனா கஸ்டமர்ஸ் இன்னொரு 2 வருஷத்துக்கு பணம் கொடுக்க போறது இல்ல. ப்ராஃபிட்னு பார்த்தா ரொம்ப அதிகம். ஆனா அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு சப்ளையர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கேஷ் இருக்காது. அதனால அந்த கம்பெனி திவாலாகவும் வாய்ப்பு அதிகம். இந்த காரணத்தினால ஒரு கம்பெனி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் அக்கவுண்டிங் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு அந்த கம்பெனியோட உண்மையான நிலைமை என்னமோ காட்டி கொடுத்துரும். இந்தியா எஃப்எம்சிஜியோட ஒரு ஜாம்பவான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். 10க்கு 9 வீட்டில் இவங்க ப்ராடக்ட்ஸை உபயோகப்படுத்துறோம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவங்க மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போதுமான அளவுக்கு கேஷ் ஜென்ரேட் பண்றாங்களா? பார்க்கலாம் வாங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பேலன்ஸ் ஷீட்டையும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்னா இணைக்கிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரிஞ்சா ஒரு கதை இல்ல 3 கதை புரியும். முதல்ல ஆபரேஷன்ஸ், அவங்க சோப் ஷாம்பூலாம் வித்து எவ்வளவு காசு வருதுன்னு காட்டும். ரெண்டாவது இன்வெஸ்டிங், இது ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் இருக்கிற காசை வச்சு அவங்க எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு காட்டும். கடைசியா ஃபைனான்சிங், அவங்க ஆபரேஷன்ஸை எப்படி ஃபைனான்ஸ் பண்றாங்க, கேபிட்டல் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு காட்டும். இந்த 3 விஷயம் இதை பார்க்கறதால அந்த கம்பெனியோட ஆரோக்கியத்தை புரிஞ்சு ஸ்ட்ராட்டஜியும் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு காட்டுறேன் வாங்க. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், இது கம்பெனியோட உயிர் நாடி. ஆரோக்கியமா இருக்கிற கம்பெனிக்கு இப்படி பாசிட்டிவா வளர்ந்துட்டே இருக்கிற கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இருக்கும். அவங்க ப்ராடக்ட்ஸை வித்து வர்ற கேஷை அவங்க ஃபியூச்சர் ஆபரேஷன்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணும். இப்போ நம்ம மாசம் மாசம் வர்ற சம்பளத்தை வச்சு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற மாதிரி பண்றோம்ல. HULோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பிரமாதமா இருக்கு. அவங்க ஆபரேட்டிங் கேஷ் கடந்த 10 வருஷத்துல 3 மடங்கு மேல ஆகியிருக்கு. 2015ல 4000 கோடி கூட இல்லாதது இப்போ 12,000 கோடி கிட்ட இருக்கு. இது கிளியர் பவர்ஃபுல் அப்வர்ட் ட்ரெண்ட். ஆனா இந்த கேஷ் குவாலிட்டியான கேஷா? ஒரு பெரிய நம்பர் சில ஆபத்தான விஷயத்த கண்ல இருந்து மறைச்சிடும். நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி கம்பெனி பொருளை வித்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட்டா காட்டுவாங்க. ஆனா கஸ்டமர் காசு கொடுக்காததால ஆக்சுவல் கேஷ் அவங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்காது. சோ இங்க நம்ம HULக்கு பேப்பர் ப்ராஃபிட்டா பாக்குறது ஆக்சுவல் கேஷா கன்வெர்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இங்க ஒரு ரேஷியோ பதில் கொடுக்கும். ஆபரேட்டிங் கேஷ் டு நெட் ப்ராஃபிட். HULக்கு இந்த ரேஷியோ 1.11 இருக்கு. இதுக்கு அர்த்தம் அவங்க ப்ராஃபிட்டா ரிப்போர்ட் பண்ண ஒரு ரூபாய்க்கும் அவங்க ஆக்சுவலா கையில வர்ற கேஷ் ₹1.11. HULோட ப்ராஃபிட்ஸ் உண்மை. இது ஒரு மேஜர் கிரீன் பிளாக். இப்போ கம்பெனியோட ப்ளூ பிரிண்டான இன்வெஸ்டிங், ஆரோக்கியமா இருக்கிற கம்பெனிஸ்க்கு இந்த நம்பர் நெகட்டிவ்ல இருக்கும். காரணம் அவங்க பணத்தை ஃபியூச்சர் growthக்காக ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷன், டெக்னாலஜில எல்லாம் செலவழிப்பாங்க. கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணா அது கேபிட்டல் ஹெவி பிசினஸா மாறும். இதனால அவங்க கேபிட்டல் ரீடைன் பண்றது கஷ்டமாயிடும். HUL இந்த கேஸ்ல அப்படியே ஆப்போசிட். ரொம்ப கேபிட்டல் லைட்டான கம்பெனி. அவங்க கேபிட்டல் ஸ்பெண்டிங் கன்சிஸ்டன்டா கம்மியா இருக்கு. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். பல வருஷமா நெகட்டிவ்ல இருந்த கேஷ் ஃப்ளோ இந்த வருஷம் மட்டும் பாசிட்டிவ் ஆயிருக்கு. இந்த மெட்ரிக்கை குவிக்கா பார்த்தா பிரச்சனை மாதிரி தெரியும். அவங்க பியூரிட் பிசினஸ் வித்ததால அந்த கேஷ் ஆட் ஆனது மட்டும் இல்லாம அவங்களோட போர்ட்போலியோவை ஆப்டிமைஸ் பண்றதுக்காக வேற சிலதையும் வித்திருக்காங்க. இது எல்லாமே ஆட் ஆகி அவங்க கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் நம்பர் பாசிட்டிவா மாறி இருக்கு. மூணாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங். கம்பெனிக்கும் ஓனருக்கும் கேஷ் ஃப்ளோ எப்படி ஆகுதுன்னு காட்டும். புது கம்பெனி சீக்கிரம் வளர நிறைய கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க கேஷ் ஃப்ளோ எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். ஆனா மெச்சூரா இருக்கிற கம்பெனி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிவார்ட் பண்றதுனால அவங்க கிட்ட இருந்து கேஷ் எப்பயுமே வெளியே போயிட்டு இருக்கும். அது நமக்கு அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு காட்டும். HULோட கேஷ் ஃப்ளோ ரொம்ப டீப்பா கன்சிஸ்டன்டா நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ அவங்க கிட்ட கடன் இருக்கான்னு பார்த்தா கடன் இல்ல. அப்போ இந்த கேஷ்லாம் எங்க போகுது? ஸ்ட்ரெயிட்டா ஷேர் ஹோல்டரோட பாக்கெட்டுக்குள்ள. அதை எப்படி பாக்குறது? அப்படியே அந்த ரிப்போர்ட்ல கொஞ்சம் மேல பார்த்தோம்னா 13,000 கோடியில 12,500 கோடி டிவிடெண்ட்ஸாவே கொடுத்திருக்காங்க. இது ஸ்ட்ராங் மெச்சூர் கம்பெனிக்கான இண்டிகேட்டர். இப்படி கேஷ் ஃப்ளோ எந்த கம்பெனிக்கு பார்த்தாலும் ஃபைனலா ஒரு டெஸ்ட் வைக்கணும். அது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். HUL பார்த்தா எக்கச்சக்கமா கேஷ் ஜென்ரேட் பண்றாங்கன்னு புரியுது. ஆனா அந்த பணத்துல ஆக்சுவலா கம்பெனிக்கு எவ்வளவு சொந்தம்னு நமக்கு காட்டுறது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அவங்க ஆபரேஷன்ஸ்ல வர்ற பணத்துல கேபெக்ஸை குறைச்சா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். கேபெக்ஸ் யூசுவலா ப்ராப்பர்ட்டி பர்ச்சேசஸ், அசெட் பர்ச்சேசஸா இருக்கும். 2025ல ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் பர்ச்சேசஸ் 1254 கோடியும், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் பர்ச்சேசஸ் 21 கோடியும் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோட கால்குலேஷன் நீங்க பார்த்தா 10,000 கோடி மேல காட்டுது.
இது அப்படியே நம்ம இப்போ ரெவென்யூவோட கம்பேர் பண்ணா மார்ஜின் 16% மேல இருக்கு. இந்த மார்ஜின் இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க்னு சொல்லலாம். இந்துஸ்தான் யூனிலிவர் எஃபிஷியன்டான ஒரு கம்பெனியா மட்டும் இல்லாம ஒரு பவர்ஃபுல் கேஷ் ஜெனரேட்டிங் கம்பெனியாவும் இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் எப்போ பார்த்தாலுமே எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதுக்கு காரணம் மார்க்கெட் இவங்க குவாலிட்டியான கேஷ் ஃப்ளோக்காக பிரீமியம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுதான். இவ்வளவு பிரெடிக்டபிளா இருக்கிற கம்பெனிக்கு பிரீமியம் கொடுக்கிறது தப்பு இல்ல. ஆனா இவ்வளவு அதிகமா கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. இந்த ஸ்டாக்கை கரண்ட் வேல்யூவேஷன்ல வாங்குறவங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்க்காக வாங்கல. அந்த கம்பெனி ஜெனரேட் பண்ற கேஷ் ஃப்ளோஸ்க்காக வாங்குறாங்க. இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணிட்டே இருந்தா இந்துஸ்தான் யூனிலிவர் இந்தியாவோட எஃப்எம்சிஜி செக்டர்ல டாப் பொசிஷன்ல பல வருஷத்துக்கு இன்னும் இருக்கும்.